தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அம் ஆ படத்தோட விமர்சனம். அம்மாவை தான் அவங்க அப்படின்றாங்க. ஒரு அம்மா வந்து ஆண் ஆச்சரியப்படத்தக்க லெவலில் இருந்தாங்கன்னா எப்படி? ஆனால் இதில் வந்து அம்மா கிடையாது, பாட்டிமா அந்த குழந்தைக்கு. அதாவது பாட்டிமான்னு கூட சொல்ல முடியாது, பாட்டிமான்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. என்ன கதை, என்ன களம்? அதுக்கு முன்னாடி இந்த படம் மலையாளத்தில் ஒரு 60-70 நாளைக்கு முன்னாடி வெளியாகி பெரும் வெற்றி பெற்று இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம தேவதர்ஷினி தான் கதையின் நாயகி. அவங்க கையில் இருக்கிற குழந்தை அடுத்த கட்ட ஒரு நாயகின்னு சொல்லலாம். இது இல்லாமல் ஒரு நாயகர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் திலீஷ் போத்தன். திலீஷ் போத்தன் வந்து இந்த படத்தில் வந்து நாயகர். அவர் ஒரு காட்டு பகுதியில் மலை மேலே ஒரு ரோடு போடுற சூப்பர்வைசராக என்ட்ரி ஆகுறாரு. ஆனால் அவர் சூப்பர்வைசர் தானா இல்லை சூப்பராக யாரையாவது வாட்ச் பண்ண வந்த கேரக்டரா, போலீஸ்காரரா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இதில் வந்து யாரை வாட்ச் பண்ண வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை இல்லாதவங்களோட வேதனை இருக்குல்ல. ஒரு குழந்தைய அநியாயமாக கடத்த போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த குழந்தைய இந்த அம்மா கடத்திட்டு வந்து அந்த ஏரியாவில் வாழ்கிறாங்க. அதுதான் அவங்கள கண்டுபிடிக்க வந்தவர் தான். அதாவது சட்டப்படி அவங்க செஞ்சது குற்றம், ஆனால் நியாய தர்மப்படி அவங்க செய்தது ரைட்டு. அதுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுக்க போறாரு, காவல்துறை என்ன தண்டனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். கடவுள் தண்டனை கொடுத்தாரா, காவல்துறை தண்டனை கொடுத்தாரா அப்படிங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சீங்க. வேற லெவல்ல இருக்குது இந்த படம். உண்மையா மலையாள படங்கள்லாம் ஒரு முடியல, அந்த மாதிரி படங்களை தான் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி படங்களுக்கு இன்னைக்கு மலையாள சினிமாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படி ஒரு படம் தான் இந்த படத்துல வந்து திலீஷ் போதன் வந்து அந்த கேரக்டர்ல வந்து அந்த மலையில அந்த ஏரியாவில் சுத்துற இடங்கள் ஒருத்தரா விசாரிக்கிறது. இவங்க வந்து என்ன சொன்னாங்க, 2018 இந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க, இவங்க பாட்டியாமா அப்படின்னு விசாரிக்கிறதுல ஆரம்பிச்சு அந்த மலைப்பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதை வந்து இவருக்கு வந்து நம்ம அவர் பேர் என்ன, ஜாஃபர் இடுக்கி, அவர் ஒரு மலையாளத்தில் பெரிய நடிகர். அவர் வந்து திலீஷ் போத்தனுக்கு வந்து மெம்பரா, பஞ்சாயத்து மெம்பரா வந்து அவருக்கு வந்து ஒரு வீடு தங்கறதுக்கு மலை காட்டு பகுதிக்குள்ளார ஒரு வீடை காட்டி அங்கே அட்டைப்பூச்சிலாம் உழவுங்கிறது சொல்லாமல் வந்துட்டு அதை டீ காரர் மூலயமா தெரிஞ்சுக்கிற திலேஷ் போத்தன் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாரு என்ன அப்படிங்கிறது. அது இல்லாமல் அந்த காட்டு பகுதியில் மலைப்பகுதியில் வாழ்கிற அமானுஷ்ய மனிதர்கள், கண்ணு தெரியாத ஒருத்தர் இந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கிறது. இன்னொரு பக்கம் ராத்திரி ஆனா மட்டும் மலையில சுத்தி திரியிற ஒரு வயதான கேரக்டர். அவர் சொல்லுவார் ஒரு சீன்ல, எனக்கு வந்து கண்ணு தெரியும், ஆனா நான் பார்த்த காட்சிகளை நான் சொல்றதை விட கண்ணு தெரியாத அந்த டீ கடையில் உட்காந்துருக்கிற ஆசான் சொல்றது இருக்கு பாருங்க, அது வேற லெவல்ல கதை கட்டி விடுவான் ஏதாவது இந்த ஏரியாவை பத்தி அப்படின்னு சொல்றதெல்லாம் வேற லெவல்ல இருக்குது. இந்த படத்துல தேவதர்ஷினி அந்த குழந்தைய வளர்க்க ஆசைப்பட்டு தூக்கிட்டு வராங்க. ஏன் தூக்கிட்டு வராங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால. கடைசியில் அந்த குழந்தை யார் கையில் கிடைக்குது? குழந்தை பெற்றுக்க முடியாத, எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஐவிஎஃப் அதெல்லாம் முயற்சி பண்ணி முடியாத மீரா வாசுதேவ் கையில் வந்து அந்த குழந்தை வந்து சேருது. மீரா வாசுதேவுக்கு திலீஷ் போத்தன் யாரு, திலீஷ் போத்தன் யாரு, இன்னும் என்ன அப்படிங்கிறலாம் வித்தியாசம். ஓப்பனிங் சீனே மீரா வாசுதேவ் தான், நம்ம ஹீரோயின். இப்போ ஆன்டி மாரி ஆயிட்டாங்க, ஆனாலும் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. நம்ம திலீஷ் போத்தன் ஆகட்டும், தேவதர்ஷினி நடிப்புக்கலாம். இந்த படத்துக்கு தேசிய விருதே அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் டப்பிங் படமாக வந்திருக்கு, மலையாளத்தில் அவங்க டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு அவங்களுக்கு நிச்சயம் அதாவது வாய்ஸ் அவங்களே ஓன் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயம் தேசிய விருது உண்டு. ஜாஃபர் இடுக்கி, மீரா வாசுதேவ், டிஜி ரவி, சுருதி ஜெயன், அலென்சியர், மாலா பார்வதி, ஜெயராஜன் கோழிக்கோடு, முத்துமணி, நவாஸ் வள்ளிக்கண்ணு, பேபி நிஷா, நஞ்சை அம்மா, சரத் தாஸ், நிரஜா ராஜேந்திரன், ரகுநாத் பலேரி, இப்படி நிறைய பேர் மலையாள நடிகர்கள் எக்கச்சக்க பேர் இதில் நடிச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன கேரக்டரில் வர நடிகர்கள் பேர் கூட சொல்லணும்னு ஆசை, எக்கச்சக்கமாக இருக்கு லிஸ்ட்டு. இந்த படத்தை வந்து தாமஸ் செபஸ்டின் வந்து இயக்கி இருக்கிறாரு. கவி பிரசாத் கோபிநாத் தான் அந்த படத்துக்கு கதை எழுதியிருக்கிறாரு. இது அந்த படத்துக்கு தமிழ் ரைட்டர் வந்து எஸ்ஆர் வாசன், வேற லெவலில் இருக்குது. அனிஸ்லால் ஆர்எஸ் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து டிஓபி, ஒளிப்பதிவு அருமையா இருக்கு. கேரளா காடகளை அவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு. இந்த படத்துக்கு கோபி சுந்தரோட மியூசிக்கும் பக்கா பலம். பிஜித் பாலாவோட எடிட்டிங்கும் கூட பெருசாக கூட சொல்ல முடியாது. ஒரு ஆர்ட் படம்
அப்படிதான் சொல்லணும் இந்த படத்தை. இந்த அருமையான கலைப்படைப்பா வெளிவந்திருக்குது அம்மா. இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.